நோக்கி திருப்பயணம் பாருலகில் செல்லவும் அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். நீரை வாழ்வை நோக்கி திருப்பயணம் பாருலகில் செல்லுவோம் அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளாய் நன்மைகளை நாம் செய்வோம். செல்வோம் விரைந்து செல்வோம் நிறை வாழ்வை நோக்கி செல்வோம். செய்வோம் விரைந்து செய்வோம் இனி புதியதொரு உலகினை செய்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவா, நீர் எனக்கு செவிசாய்த்தீர். ஏனெனில் நான் உம்மை கூப்பிட்டேன். உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். ஆண்டவரே, கண்ணின் மணியென என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை பாதுகாத்தருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் எம்மை என்றும் கைவிடாதிருக்க உம்மை வேண்டுகின்றோம். உமது புனித பணிக்கு அது எங்களை அர்ப்பணிக்கச் செய்து எங்களுக்கு உமது ஆற்றலை என்றும் பெற்று தருவதா. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 2 மற்றும் 11 முதல் 19 முடிய. அந்நாட்களில் அசிரியா நெருப்பின் நடுவில் எழுந்து நின்று உரத்த குரலில் பின்வருமாறு மன்றாடினார். உமது பெயரை முன்னிட்டு எங்களை என்றும் கைவிட்டு விடாதீர். உமது உடன்படிக்கையை முறித்து விடாதீர்.
உம் அன்பர் ஆபிரகாமை முன்னிட்டும், உம் ஊழியர் ஈசாக்கை முன்னிட்டும், உம் தூயவர் இஸ்ரவேலை முன்னிட்டும், உம் இரக்கம் எங்களை விட்டு நீங்க செய்யாதீர். விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் அவர்களின் வழிமரபினரை பெருக செய்வதாக நீர் அவர்களுக்கு உறுதியளித்தீர். ஆண்டவரே, எங்கள் பாவங்களால் மற்ற மக்களினங்களை விட நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்து விட்டோம். உலகெங்கும் இன்று தாழ்வடைந்தோம். இப்பொழுது எங்களுக்கு மன்னர் இல்லை, இறைவாக்கினர் இல்லை, தலைவர் இல்லை, எரிபலி இல்லை, எந்த பலியும் இல்லை, காணிக்கை பொருளோ தூபமோ இல்லை. உம் திருமுன் பலியிட்டு உம் இரக்கத்தை பெற இடமே இல்லை. ஆயினும் செம்மறி கடாக்கள் காளைகளால் அமைந்த எரிபலி போலும், 10,000 கொழுத்த ஆட்டுக்குட்டிகளான பலி போலும் நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக. அவ்வாறே எமது பலி இன்று உம் திருமுன் அமைவதாக. நாங்கள் முழுமையாக உம்மை பின்பற்றுவோமாக. ஏனெனில் உம்மில் நம்பிக்கை வைப்போர் வெட்கத்திற்கு ஆட்பட மாட்டார். இப்பொழுது நாங்கள் முழு உள்ளத்துடன் உம்மை பின்பற்றுகிறோம். உமக்கு அஞ்சி உம் முகத்தை நாடுகிறோம். எம்மை வெட்கத்துக்கு உள்ளாக்காதீர். மாறாக உம் பரிவிற்கு ஏற்பவும் இரக்க பெருக்கத்திற்கு ஏற்பவும் எங்களை நடத்தும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஏனெனில் அவை தொடக்கம் முதல் உள்ளவையே. உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 21 முதல் 35 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா எனக் கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார்.
உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்துவிடுகிறேன் என்றான். அப்பணியாளரின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன் பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றை எல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிறார் பேதுரு. அன்பிற்குரியவர்களே, ஒரு சீடன் குருவை அணுகி, குருவே, என்னால் பிறரை மன்னிக்கவே முடியவில்லை, நான் எப்படி பிறரை மன்னிக்க முடியும், எனக்கு கொஞ்சம் கற்றுத்தாருங்கள். எனக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள், இல்லாதது பொல்லாதது என்னை பற்றி பேசி இருக்கிறார்கள், என்னை இழிவுபடுத்தி இருக்கிறார்கள், என் மீது வீண் பழியை சுமத்தி இருக்கிறார்கள், என் மீது பொறாமைப்பட்டதோடு மட்டுமல்லாமல் என்னை அவமானப்படுத்தி அவமரியாதை செய்து என்னை ஏமாற்றி இருக்கிறார்கள். என்னை அழித்தவரை, தவறாக என்னை பற்றி பேசுகிறவரை நான் எப்படி மன்னிக்க முடியும் குருவே, எனக்கு கொஞ்சம் கற்றுத்தாருங்கள் என்று கேட்கிறான். அன்பிற்குரியவர்களே, குரு அந்த சீடனுக்கு சரியான பாடம் கற்றுத் தருவதாய் நினைத்து அருகில் இருந்த ஒரு மேசையின் மீது அவரை ஏறி நிற்க சொல்லுகிறார். அந்த சீடனும் அந்த மேசையின் மீது ஏறி நிற்கிறான். உன் 2 கைகளையும் உயர்த்து என்று சொல்லுகிறார். சீடன் தன்னுடைய 2 கைகளையும் உயர்த்தி பிடிக்கிறான். 5 நிமிடம் இப்படியே நில் என்கிறார். அவன் அப்படியே நின்று கொண்டிருக்கிறான். இன்னும் ஒரு 5 நிமிடம், இன்னும் ஒரு 5 நிமிடம் என்று கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குரு நேரத்தை கூட்டிக் கொண்டே போகிறார். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவனால் வெகு நேரமாக கையை உயர்த்தி வைக்க முடியவில்லை. எனவே கையை கீழே போட்டு விட்டவன், குருவே, என்னை இப்படி சோதித்து விட்டீர்களே என்று சொல்லுகிறான். ஆம், இப்பொழுது உன்னுடைய அனுபவத்தை சொல். 5 நிமிடங்கள் நீ அவற்றை பிடித்துக் கொண்டிருக்கும் போது உன்னுடைய மனநிலை எப்படி இருந்தது என்று கேட்கும்போது கொஞ்சம் கை வலிக்கத்தான் செய்தது. 10 நிமிடங்கள் ஆகும்போது கொஞ்சம் அதிகமாக வலித்தது. 15 நிமிடங்கள் ஆகும்போது ஐயையோ, என்னுடைய உடலெல்லாம் வலிப்பதற்கு ஆரம்பித்து விட்டது, என்னுடைய கால்கள் நடுங்கின, என்னுடைய உடல் நடுக்கம் கொடுக்க ஆரம்பித்தது, என்னுடைய கைகள் எல்லாம் நடுக்கம் காண்பித்தது என்று சொல்லி அவன் சொன்னாராம், என்னால் 15 நிமிடங்களுக்கு மேல் அப்படி நிற்கவே முடியவில்லை, ஆட்டம் கண்டுவிட்டேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அந்த குரு இவ்வாறு சொல்லுகிறாராம், அன்பு மகனே, உன்னுடைய உள்ளத்திலே ஒருவரை மன்னிக்காமல் நீ இருக்கிறாய் என்றால் அதனுடைய அனுபவமும் அப்பேற்பட்டதுதான். கசப்பான உணர்வோடு, காயங்களோடு, வெறுப்புணர்வோடு,
கோபத்தோடு நீ இருந்து கொண்டிருப்பாய், உனக்குள்ள அமைதியோ நிம்மதியோ மகிழ்ச்சியோ இருக்கவே இருக்காது என்று சொல்லுகிறார். எனவேதான் உனக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ பிறரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த குரு. ஆம் என் அன்பிற்குரியவர்களே, அதற்கான அழகான ஒரு உதாரணத்தை இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவன் தன் தலைவரிடத்தில் கெஞ்சி கேட்கிறார், என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி காலில் விழுந்து கெஞ்சி கேட்கும் போது அந்த தலைவர் அவன் மீது அன்பு கொண்டு பரிவு கொண்டு மனமிறங்கி அவன் செய்த எல்லாவற்றையும் மன்னித்து, அவன் பெற்றுக்கொண்ட எல்லா கடனையும் மன்னித்து அவனுடைய கடனை எல்லாம் தள்ளுபடி செய்து அனுப்பிவிடுவதை பார்க்கிறோம். அதே நிலையில் அதே மனிதன் வெளியே சென்றவுடனே அவனிடத்தில் 100 தெனாரியம் கடன்பட்ட ஒரு மனிதனை பார்க்கிறான். அவனுடைய கழுத்தை பிரித்து நெரித்து உடனடியாக நீ பட்ட கடனை திருப்பி செலுத்து என்று சொல்லும் போது, அன்பிற்குரியவர்களே, அங்குதான் நாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய செயல்களை அவர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். நாம் எங்கு போகிறோம், எங்கு இருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்பது எல்லாம் இறைவனுக்கு தெரியும். ஆனாலும் கூட அவரை விட்டு நாம் விலகிச் செல்லும் போது, தவறு செய்யும் போது, பாவங்கள் புரியும் போது, குற்றம் குறைகள் செய்யும் போது தாராள உள்ளத்தோடு நம்மை மன்னித்து இன்று வரை நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா நம் இறைவன். ஆனால் நாம் ஏன் நம் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளை மன்னிப்பதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை, அவர்களை புரிந்து கொள்வதில்லை? என் அன்பிற்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? எசாயா புத்தகத்தின் 44வது அதிகாரம் 22வது இறைவார்த்தை சொல்லுகிறது, உன் குற்றங்களை கார்மேகம் போலவும் உன் பாவங்களை பனிப்படலம் போலவும் அகற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறார். ஆம் என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கமும் மன்னிப்பும் பெருக்கெடுத்து வருகிறது. அந்த இரக்கமும் மன்னிப்பும் நாமும் பெற்றுக்கொண்டு நம் உடன் வாழுகிற பிற சகோதர சகோதரிகளை மன்னிப்போம், மன்னிப்பின் மகத்துவத்தை உணர்வோம். ஆமீன். கையளிக்கின்றேன் இறைவா இந்த நன்மை பொருளாவே, அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. சிலுமையும் குளமயம் பெறுவது போல் எந்தன் இதயமும் உமது முன் நிறைவு பெறும். சிலுமையும் குளமயம் பெறுவது போல் எந்தன் இதயமும் உமது முன் நிறைவு பெறும். முழுமையின் உள்ளதை நிரப்பிடவே, முழுமையின் உள்ளதை நிரப்பிடவே, நாவே மகிழ்ச்சியின் புகழ்ச்சியின் பாடலிடும். கையளிக்கின்றேன் இறைவா இந்த நன்மை பொருளாவே, அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் இப்பலி பொருள் எங்கள் பாவங்களை கழுவிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இது உமது ஆற்றலின் பரிகார பலியாக மாறிட நீரே அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பனையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பனை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடையும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென்,
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வன். ஆமென். அகவிருந்தாக இறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. தேன்மொழி பொழிந்தவன் திரு இதழான் எமதான் மலர் குணம் பெற மொழிந்திடுவாய். உமையடைந்திடையா தகுதியற்றோம், உமையடைந்திடையா தகுதியற்றோம். இனி உமதருள் கிடைத்தால் வாழ்ந்திடுவோம். அகவிருந்தாக நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவன் திரு உடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவன் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீ தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தியருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்றுத் தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே, உம் கூடாரத்தில் வாழ்பவர் யார்? உம் திருமலையில் இளைப்பாறுபவர் யார்? மாசற்றவராய் நடந்து நேரியவற்றை செய்பவரே.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனித மறை நிகழ்வில் பங்கு கொண்ட எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதே போன்று எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் ஆதரவையும் அது அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தலைவணங்கி இன்றைய நாளுக்குரிய இறை ஆசிரை பெறுவோம். இறைவாகவும் மக்களை தோற்றுவிப்பவரும் ஆள்பவருமானவரே, அவர்களை தாக்கும் பாவங்களை விரட்டியருளும். அதனால் அவர்கள் என்றும் உமக்கு ஏற்புடையவர்களாகி உமது ஆதரவினால் பாதுகாப்பாயிருப்பார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இரக்கமுள்ளவர்களாய் வாழ்ந்து பிறரை முழு மனதுடன் மன்னிக்க சென்று வாழுவோம். வாழ்வின் பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, என்னை காத்திடும் மாரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுடரே. தாவீதின் குலமலரே, இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமரியே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, ஏமை காத்திடும் மாரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே, நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.